ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். நிக்சனுக்கும் அர்ச்சனாக்கும் ஃபைட் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு கப்பல் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னா மணியும் ரவீனாவும் இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அது என்ன விஷயம், ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கேமுக்கு வெளியிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துக்கு போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். உள்ள வரும்போதே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தாங்க, மணியும் ரவீனாவும். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கேம் ஒன்னா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணி என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு தான் ரவீனா இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஒரு வெல்விஷராகவே மணி உள்ளே இருந்துட்டு இருக்காரு. என்ன கேம் எப்படி போகுது, எப்படி விளையாடணுன்றதை முதற்கொண்டு ரவீனாக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பண்ணு, இதை பண்ணாத, இவங்க கூட பேசாதன்னு இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாரு மணி. இதனாலேயே மணிக்கு பெரிய கெட்ட பேர் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் மட்டும் கிடையாது, மக்களாக இருக்கட்டும், ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மணியை உன்னோட இண்டிவிஜுவல் கேமை விளையாடுங்க, நீங்கள் ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஒன்றானா ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏன் ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தனியாக விளையாடுங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் எவ்வளோ சொல்லியிருந்தா கூட மணி ரவீனாவை விட்டு கொடுத்ததே கிடையாது, விட்டு தனியாக போனதுமே கிடையாது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நேற்று நைட்டு நடந்த டாஸ்க்ல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ரவீனா ஒருத்தர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் டக்குன்னு இந்த போட்டு கொடுக்குற பழக்கம் ரவீனா கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்குது. இந்த ரவீனா சும்மா போய் எல்லாருக்கிட்டையும் போட்டு விட்டு அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் நல்லவங்களா இருந்துக்கிட்டு அவங்களுக்கும் நல்லவங்களா இருந்துட்டு இருக்கோம். இதை பார்த்த மணி செம்ம காண்டாயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீ இந்த பக்கம் சிரிச்சு பேசுற, அதுக்கப்புறம் அவங்க கிட்டே போய் நீ தப்பா பேசுற, அப்போ உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க, உன் கூட சேர்ந்து என் பேரும் தான் கெட்டு போகுது, உன் கூட விளையாடுறேன்னு என் பேரும் தான் கெட்டு போகுது, ஆல்ரெடி எனக்கு பூமர் அது இதுன்னு ஒன்னால நான் இந்த மாதிரி பேரெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருந்தனா நான் என்ன பண்ணட்டும், நான் சொல்ற பேச்சை கேட்டு நீ விளையாடவே மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நீ என்ன விளையாடணும்னு நினைக்கிறியோ அதை தான் விளையாடுற, அதுக்கு எதுக்கு என் கூட நீ இருக்க, நீ போய் அதுக்கு தனியாக விளையாடு, என் கூட நீ ஏன் விளையாடுற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக கத்தி, நான் தனியாக விளையாட வச்சு எனக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும், நான் உனக்காக விளையாடி கெட்ட பேரை மட்டும்தான் சம்பாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்க. இது அப்படியே மனசு கிராக் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ரவீனாக்கு. அப்படியே கலகலன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டே குண்டு பையா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுங்க ஒரு கிரிஞ்சு கப்பல் ஆக்சுவலி. ஆனால் ஒன்று மட்டும், மணி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். ரவீனா மட்டும் இல்லை அப்படின்னா மணி இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பார், மக்களுக்கு பிடிக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ரவீனா கூடையே அட்டை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க ஒரே காரணத்தினால தான் மணிக்கு போக வேண்டிய கிரெடிட் எதுவுமே மணிக்கு போகலை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.